எல்லா படமும் ஹிட் தான். வருத்தம் இருக்கு ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகலன்னு. ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிமுக்கான எல்லா எசன்ஸும் இந்த படத்துல இருக்கு. பட் நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு. விஜய் சார் வந்து நிறைய படங்கள், நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய ஆக்டர்ஸ், நிறைய இதுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. இந்த லாஸ்ட் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்ல வந்து நாங்களே வந்து 7-8 படம் பண்ணியிருக்கிறோம். ஸோ நிச்சயமா எங்களோட சப்போர்ட் என்னைக்குமே அவருக்கு இருக்கு. ஜனநாயகனுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஓவர் செலவு பண்ணாம என்ன படத்துல நீங்க தெரியுதோ அதுக்கான செலவு மட்டும் தான் இருக்கும். மற்ற வெட்டி செலவு எதுவுமே நாங்க எதுவும் பண்ணல. ஒரு ஃபேமிலி மாதிரி வந்துட்டு என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும். ஒரு நல்ல மனசோட எல்லாரும் வந்து இந்த படத்துல பண்ணியிருந்தாங்க. நாங்க சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிட்டார் படம் லைக் லைக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ இளவரசு சாரும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துல நடிச்ச எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, பிரார்த்தனாவும் நடிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு 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 ஃபேமிலி மாதிரி வந்துட்டு என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும். இந்த படம் மூலமா எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனசோட எல்லாரும் வந்து இந்த படத்துல பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ ஒரு கூட்டமைப்பா எல்லாருமே இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம். ஸோ நானும் என்னோட பங்களிப்பு ஒன்று இருக்கு. ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல. பட் கிரியேட்டிவா எல்லார் பீப்புளும் வந்து சேர்த்துருக்குறோம். ஸோ அதை வந்து அண்ட் என்னோட சின்ன சின்ன நுவான்சஸ்லும் கொஞ்சம் சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் கொடுத்துருந்தோம். அது இந்த படம் மூலமா எனக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், பப்ளு ஆகட்டும், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், அவர் பண்ண எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 படம் பண்ணியிருக்காரு. எல்லா படமும் ஹிட்டு தான். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர் ஆழப்புழா ஜிம்கானா, பிரேமலு, இந்த மாதிரி இந்த இங்கே இருக்கிற யூத்துக்கெலாம் ஜென்சிஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்காரு. அண்ட் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், அவரோட பாடல்கள் இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக ப்ளே பண்ணியிருக்கு. அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் அர்ஜுன் அண்ட் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு புதுமையான ஒரு முயற்சி, ஒரு புது ட்ரீட்மெண்ட், ஒரு புது நெரேட்டிவ். இந்த நெரேட்டிவ் வந்து தமிழ் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, அதாவது நம்ம பக்கத்து ஸ்டேட்டு, இந்த ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்சியரான எஃபர்ட் கொடுத்துருக்குறோம் எல்லாருமே. ஸோ இந்த சின்சியரான எஃபர்ட்டுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஆப்வியஸ்லி நாங்கள் Jan 30th வரதா இருந்தது. பட் ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு வந்து Jan 15th ஒரு டேட் அமைஞ்சிருக்கு. ஸோ தேட்டருக்காரங்களாமே இந்த மாதிரி படங்கள் ஒரு படம் வந்து ஒரு வாய்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஒரு தேட்டர் ஒரு சின்ன ஒரு திடீர்னு இப்போ நிறைய தேட்டருக்காரங்களாம் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி வருத்தம் இருக்கு இந்த மாதிரி ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகலன்னு. ஸோ பட் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு. ஏன்னா விஜய் சார் வந்து நிறைய படங்கள், நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய ஆக்டர்ஸ், நிறைய இதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. இந்த லாஸ்ட் 25 இயர்ஸ் 30 இயர்ஸில் வந்து நாங்களே வந்து 7-8 படம் பண்ணியிருக்கிறோம். ஸோ நிச்சயமாக எங்களோட சப்போர்ட் என்றைக்குமே அவருக்கு இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த படம் ஜனநாயகனுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த படத்துக்கான ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த படத்தோட ப்ரொடியூசரை பற்றி சொல்லி ஆகணும். நானும் முத்தும் இந்த படத்தோட அசோசியேட் ப்ரொடியூசர் வந்து முத்து. நானும் அவரும் போய் கண்ணன் ரவி சாரை போய் பார்த்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். அப்போ தற்சமயம் எல்லாம் வந்து எனக்கு நிறைய படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், இப்போ ஒரு காம்பேக்டான ஒரு படம் இருக்குது சார், இந்த மாதிரி ஒன்று பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்டோம். சும்மா ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் கிரவுண்ட், அதாவது நீங்கள் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு காம்பேக்டான ஒரு ஃபிலிம் எடுங்க, ஒரு நல்ல ஒரு யங் டீம் ஒன்று ரெடியாக இருக்குது, ஸோ இந்த படத்தை நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தோம். அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக நல்லா நீங்கள் எவ்வளோ வேணாலும் நல்லா செலவு பண்ணுங்கள், நல்ல பப்ளிசிட்டி பண்ணுங்கள், என்னோட நான் இன்னும் நிறைய ஒரு 10 படம் எடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ இப்போது சொல்லிக்கிட்டே இருந்தார், அதுக்குள்ளே ஒரு 10-12 படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நிறைய படங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் சரி, அவரோட சன் தீபக் ரவி அவர்களுக்கும் சரி, ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் துபாய் போனீங்கன்னா, நீங்களும் துபாய்லாம் போனீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக அவர் ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுப்பாரு. நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை. அவரோட ஹோட்டல் பாராக்லேருந்து, நம்ம தங்குற ஹோட்டல்லேருந்து எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஊர்லேருந்து நம்ம ஏதோ ஃபாரினுக்குலாம் போய் வேலை பார்த்தோன்னே சொந்தக்காரங்களாம் வந்தால் எப்படி சந்தோஷமாக வரவேற்பாங்க, வாங்க இப்படி சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி கண்ணன் ரவி சார் வந்து இந்த சொந்தக்காரங்களை எப்படி வந்து வரவேற்கிறாங்களோ, இந்தியாவிலேருந்து யாரெல்லாம் வராங்களோ அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து அவர் பார்த்துப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நான் எந்த ஃபங்க்ஷன் போயிருந்தேன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து
ஒரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து இவ்வளோ வருஷமாக படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து துபாய் தமிழ் சங்கம் மூலமாக கொடுத்தாங்க. ஸோ அப்படி தான் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்தது. ஸோ அந்த தமிழ் சங்கத்தில் அவர் ஒரு மெயின் ஸ்பான்சராக இருந்தார். அவர் அவ்வளோ சினிமா மேலே லவ் இருக்குது. எங்கள் அப்பா மேலே இருக்கிற ரொம்ப ஒரு மரியாதை வச்சு இந்த நாங்கள் எங்களோட ஃபேமிலிக்குள்ளே அவரும் ஒரு இந்த சினிமா ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு அசோசியேஷனில் வந்திருக்காரு. ஸோ அவர் எங்களை நம்பி அவர் வந்திருக்காரு. ஸோ எந்த விதத்துலையுமே கரெக்டாக நாங்கள் ஓவர் செலவு பண்ணாமல் எந்த ஒரு ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ப்ரொடியூசர் உள்ளே வர்றாங்கன்னா அவரை வந்து எந்த விதத்துலையும் நம்ம வந்து என்ன செலவு பண்ணோமோ அந்த செலவை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். சிக்கனமாக இருந்திருக்கிறோம். அண்ட் அதே மாதிரி என்ன படத்தில் நீங்கள் தெரியுதோ அதுக்கான செலவு மட்டும்தான் இருக்கும். மற்ற வெட்டி செலவு எதுவுமே நாங்கள் எதுவும் பண்ணலை. ஏன்னா அவ்வளோ ப்ரிசைஸ்டாக இருந்தோம். அவ்வளோ டீமும் சரி, இங்கே இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, எல்லாருமே அவ்வளோ ஒத்துழைப்பிச்சாங்க. ஸோ ஸோ உண்மையிலே ஒரு சூப்பர் டீம். அண்ட் ஜாக்கி மாஸ்டரை பற்றியும் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் வந்து அவர் ஏதோ நர்வஸில் சொல்லிட்டாரு, இங்கே எல்லாம் ஒரு காமெடி ஃபைட் அப்படின்னு. ஆக்சுவலி நான் எடுக்கும் போது எல்லாருமே ஜாலியாக இருந்தோம், அதனால காமெடியாக இருந்தது. பட் எடிட்டில் நெரேட்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டர் அவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய பேர் கிடைக்கும் ஜாக்கி உங்களுக்கு. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாம் ஏன்னா அவ்வளோ உழைப்பு. நீங்கள் வீடியோஸ்லாம் இன்னும் கொஞ்ச நாள் பிடிஎஸ்லாம் வெளியே வரும் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ அவரோட உழைப்புலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டும் நடிச்சிருக்கிறாங்க. அங்கே இன்னும் 2 ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களையும் கொஞ்சம் வாங்க தெளிவா, வாங்க மேலே வாங்க, வாங்க தெளிவா, நீங்களும் மேலே வாங்க, சேர் போடுங்கப்பா, அப்படியே உட்காருங்க, சேர் எடுத்துங்க அப்படியே. ஸோ எல்லாருமே உண்மையாக உழைச்சிருக்காங்க இந்த படத்தில். எல்லாருக்கும் சந்தோஷமாக மனசார வந்து எல்லாரும் வாழ்த்தி இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் என்றைக்குமே இருக்கும். ஒரு படத்தை முடித்து நான் வந்து என்னதான் நம்ம சம்பளத்துக்கு வேலை செஞ்சாலும் சரி ஓகேப்பா ஏதோ சம்பளம் வாங்கணும் போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருமே உண்மையாக ஹாப்பியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரேயர்ஸ், அவங்களோட உழைப்பு, அவங்களோட எனர்ஜி எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு அண்டர் பிளேடாக தான் வரணும்னு பார்த்தோம். பட் ஒரு நல்ல பொங்கல் ரிலீஸில் வந்திருக்கு. ஸோ அந்த பொங்கல் ரிலீஸ் வந்து மக்கள் உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃபிலிமாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படமாக இருக்கும். எல்லா ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிமுக்கான எல்லா எசன்ஸும் இந்த படத்தில் இருக்குது. சிரிப்பும் இருக்குது, ஒரு நல்ல சாங்ஸ் இருக்குது, நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, நல்ல காமெடி இருக்குது. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் எடிட் நல்லா பண்ணியிருக்கிறோம், மியூசிக் நல்லா வந்திருக்கு. ஸோ ஒரு ஃபுல்ஃபில்டாக ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் அண்ட் மற்றபடி இந்த படத்தோட டைரக்டர், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், அந்த டைரக்டரோட அசிஸ்டன்ஸ் அண்ட் அசோசியேட் டைரக்டர் லிபின். தேங்க்ஸ் லிபின், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட். வாங்க லிபின். லிபின் ஆக்சுவலி விஜய் வரணும், விஜய் வரலையா, ஷூட்டில் இருக்காங்க. எல்லாரும் இப்போது எங்கள் படம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே பயங்கர பிஸி ஆகிட்டாங்க. ஸோ லிபின் வந்து அவரும் வந்து வளர்ந்து வரும் நெக்ஸ்ட்டு டைரக்டர் தான். ஸோ அவரு கூடயும் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல படம் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து முத்து சாரை நல்லா பிடிச்சி வச்சுங்க. சூப்பராக போய் அவர் துபாயில் வேற ஒரு கதை வச்சிருக்காருன்னு சொன்னார். அங்கேயே போய் எடுத்துருவோம், ஸ்ட்ரெயிட்டாக ப்ரொடியூசரோட வாசல்ல எடுத்துருவோம். ஸோ தேங்க்ஸ் லிபின், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். இவரும் ஒன் ஆஃப் த ஒரு பேக் போனாக இருந்து இந்த படத்துக்கு வந்து எல்லாரையும் சமாளிச்சிருக்காரு. அண்ட் நல்ல வால்பாறையிலேருந்து, வால்பாறை நேட்டிவ். ஸோ தமிழ் சினிமா மேலே இருக்கிற அன்பில் இங்கே ஃபுல்லாக வந்திருக்காரு. தேங்க்ஸ் லிபின், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். நிதேஷ்க்கும் தேங்க்ஸ், பப்ளுக்கு தேங்க்ஸ், அர்ஜுனுக்கு தேங்க்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஸ்பெஷலி என்னோட டீமுக்கு தேங்க்ஸ் டு என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் சண்முகண்ணா, தேங்க்ஸ் டு சுப்பராவண்ணா, மை காஸ்டியூமர், அண்ட் ஆல்சோ மை அசிஸ்டன்ஸ் குமார், ரஃபி, சரத், எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மை டீம் லைக் முத்துக்குமார் அண்ட் வினிதா. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஆல் டேக்கிங் ஆல் த டேண்ட்ரம்ஸ். நான் வந்து கொஞ்சம் கணக்கெலாம் கொஞ்சம் நிறைய பார்த்தோம். ஸோ அதில் கணக்கெலாம் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய டென்ஷன் ஆவேன், நிறைய இதெல்லாம் பண்ணுவேன். பட் அது முத்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. டென்ஷன் ஆகாத அளவுக்கு நம்மளை வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரையும் ஜிகர் தண்டா வாங்கி கொடுக்கறதுலேருந்து, வம்சவள்ளி பிரியாணி வாங்கி கொடுக்கறதுலேருந்து, பீடா வாங்கி கொடுக்கறதுல எல்லாரையும் கவர்ந்துட்டாரு. ஸோ எல்லாரும் நல்லா உண்மையாக வாழ்த்தியிருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ இந்த படம் எனக்கு நிறைய
வெற்றி படம் வந்திருக்கு. ஸோ அதில் அந்த வரிசையில் இந்த படமும் அமையும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ கைஸ், ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ.